வணக்கம் உறவுகளே, சத்துமாவு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 34 வகை தானியங்கள் சேர்த்து செய்யப்பட்ட சத்துமாவு கஞ்சி நம்ம இப்போ செய்ய போகிறோம். 2 டம்ளர் தண்ணியை வந்து அடுப்பில் நல்லா காய வச்சுக்கோங்க. சத்துமாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துட்டு அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதை ஏற்கனவே காய வச்சிருக்க தண்ணியில் ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இதில் 34 வகை தானியங்களை வந்து நல்லா பதப்படுத்தி சுத்தம் பண்ணி அதை வறுத்து மிஷினில் அரைச்சி திரும்ப வறுத்து நல்லா பதப்படுத்தி வச்சுருக்கோம். இந்த சத்துமாவு கஞ்சியில் எல்லாமே கலந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். இதை வந்து தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சத்துமாவு கஞ்சி ரெடி ஆயிரும். இதில் தேவையான அளவு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம். வேணும் அப்படின்னா தேங்காய் பூ திருகி போட்டுக்கலாம். வேறு எதுவுமே போட வேண்டாம். இந்த சத்துமாவு கஞ்சி பவுடரை வச்சுட்டு நீங்கள் கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம், கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம், புட்டு ரெடி பண்ணலாம், அடை போடலாம், தோசை ஊற்றலாம். ஸோ இந்த மாதிரி சத்துமாவு வந்து எல்லா விதத்திலும் நமக்கு யூஸ் ஆகும். இந்த சத்துமாவு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லப்படும். இந்த சத்துமாவு கஞ்சியை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம்.